பெரியோர்கள் அடிக்கடி சொல்லும் வார்த்தை 4 பேரை போல வாழ வேண்டுமடா. எந்த 4 பேர்? எப்பொழுதும் பணம் பணம் என பரிதவித்து பணத்தை சேர்த்து, அதனால் உண்டாகும் கர்மாக்களால் பாவத்தை சேர்த்து, இறுதியில் நோய்பட்டு பணத்தால் எல்லாவற்றையும் வாங்கி பயன்படுத்த இயலாது, உண்ண உறங்க இயலாது, அந்த பணத்தாலே மருத்துவம் என்ற பெயரில் உயிருள்ள ஜடமாய் ஹோமாவில் பட்டுப்படுத்தையாயிருக்கும் அந்த 4 பேரைப் போலவா? அனே பெரிய வீரன் என மற்றவர்களை தனது உடல் பலத்தாலும் பணபலத்தாலும் அடக்கியாலும் அந்த 4 பேரைப் போலவா? தானே பெரிய வீரன் என்றும் ஆம்பளையாயிருந்தால் என்னோடு மோதிப்பார் என சொல்லும் ஆதிக்கம் கொண்ட 4 பேரைப் போலவா? சொல்லிக்கொண்டே போகலாம். உதித்த வீட்டை சென்றடைதல் இதில் எதையுமே செய்ய தகுதியற்றவன் தன்னை ஆண் என்றும் பெரியவன் என்றும் சொல்லிக் கொள்வதில் என்ன நியாயம்? இப்படியானால் எம் இறையாம் சிவத்தை தவிர வேறு ஒரு ஆணும் வீரத்திலும் அறத்திலும் அனைத்திலும் சிறந்தவன் இல்லை. அவன் மட்டுமே ஆண் என்று சொல்லும் தகுதியுடையவன். அவனை போற்றி துதித்து நாம் யார், ஏன் பிறந்தோம், இனி பிறவாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், பாவம் எது புண்ணியம் எது, இந்த பாவ புண்ணிய கர்மாவிடமிருந்து விலகும் வழிதான் ஏதுவா? இதை உணர்ந்து மற்றவர்கள் உணர வழிகாட்டியாக வாழ்ந்து இன்றும் வழிகாட்டி கொண்டிருக்கும் திருநாவுக்கரசர், திரு ஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர், இந்த நம் நாயன்மார்கள் 4 பேரைப் போல வாழ்க என்றே பெரியோர்கள் வாழ்த்துகிறார்கள். ஒரு உடலுக்கு உள்ளேயும் ஆண் பெண் அலி என 3 தன்மையும் உள்ளது. உயிர் பெண், ஆன்மா அலி, பேரான்மா ஆண். ஆன்மாவானது ஆண் பெண் என எந்த உடலிலும் நுழைய தகுதி உள்ளது. எனவே இது அலி எனப்படுகிறது. இதனை உணர்ந்த 4வர் காட்டிய வாழ்க்கை நெறியை கடைபிடிப்போம். 4 பேரைப் போல நாமும் வாழ் முயற்சித்து 4வர் வழியில் சிவபாதம் அடைவோம். சிவாயனம்.